வெல்கம் டு அவர் சேனல் பி சிம்பிள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். வெல்கம் பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் 10th இங்கிலீஷில் யூனிட் 7ல் இருக்கிற ப்ரோஸான த டையிங் டிடெக்டிவ் அப்படிங்கிற ப்ரோஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ப்ரோஸோட ரைட்டர் பார்த்தீங்கன்னா ஆதர் கெனன் டாயில் அப்படிங்கிறவர் தான் இந்த ப்ரோஸோடைய ரைட்டர். சரி வாங்க இப்போ இந்த லெசனை பார்ப்போம். இந்த ஸ்டோரியை டீட்டெயில்டாக தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்த ஸ்டோரியோட ரைட்டரை பற்றி தெரிஞ்சுக்கலாம் வாங்க. Sir Arthur Ignatius Conan Doyle was a British writer, best known for his detective fiction featuring the character of Sherlock Holmes, which are generally considered milestones in the field of crime fiction. Doyle wrote 46 short stories featuring the famous detective. His notable works include Stories of Sherlock Holmes and The Lost World. சர் ஆத்தர் இக்னட்டியஸ் கெனன் டாயில் அப்படிங்கிற ஒரு பிரிட்டிஷ் ரைட்டர். இவருடைய கதைகளில் வர்ற கதாபாத்திரங்களில் மிக சிறந்த கதாபாத்திரம் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படிங்கிற இந்த டிடெக்டிவ் கதாபாத்திரம் தான். இந்த கதாபாத்திரம் உலகம் முழுக்க இருக்கிற க்ரைம் ஃபிக்ஷனில் பிரபலமான ஒரு கதாபாத்திரம் ஆகும். டாயில் இதுவரையில் 46 ஷார்ட் ஸ்டோரிஸ், அதாவது 46 சிறுகதைகளை எழுதியிருக்காரு. அதில் பெரும்பாலான கதைகள் டிடெக்டிவ் கதைகளாகவே இருக்குது. இவருடைய சிறந்த படைப்புகளாக இருக்கக்கூடிய படைப்புகள் எது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஸ்டோரிஸ் ஆஃப் ஷெர்லாக் ஹோம்ஸ் அண்ட் த லாஸ்ட் வேர்ல்டு அப்படிங்கிற இந்த 2 கதைகள் இவருடைய கதைகளிலே சிறந்த கதைகளாக இதுவரையில் விளங்கிக்கிட்டு இருக்கு. இப்போ அந்த ஸ்டோரியை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்ம அந்த ஸ்டோரியில் வர்ற கதாபாத்திரங்கள் யார் யார் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த கதைக்குள்ளே போகலாம். சரி வாங்க இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை பற்றி பார்ப்போம். இந்த ஸ்டோரியோட இம்பார்ட்டன்ட் கேரக்டர்ஸை பற்றி இப்போ பார்ப்போம். ஃபர்ஸ்ட், இந்த ஸ்டோரியோட ப்ரொட்டகனிஸ்ட், அதாவது ஹீரோ யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ். இவர் ஒரு ஃபேமஸ் டிடெக்டிவ், அதாவது துப்பறிவாளனாக இருக்கார். இவருக்கு ஒரு அசிஸ்டண்ட் இருக்கார். அவரோட பேர் டாக்டர் வாட்சன். டிடெக்டிவான ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒருத்தர் அவங்க வீட்டில் தங்கியிருக்காரு. அந்த வீட்டோட ஓனரோட நேம் பார்த்தீங்கன்னா மிஸ்ஸஸ் ஹர்ட்சன். இங்கே உங்களுக்கு க்ரீன் கலரில் கொடுத்துருக்க மிஸ்ஸஸ் ஹர்ட்சன்னு கீழே லேண்ட்லேடி அப்படிங்கிற வார்த்தையும் கொடுத்துருப்பேன். லேண்ட்லேடினா அந்த வீட்டுடைய உரிமையாளர். ஒரு முறை டிடெக்டிவான ஷெர்லாக் ஹோம்ஸ் பிளாக் ஃபோமோசா பிளேக் அப்படிங்கிற நோயினால் பாதிக்கப்படுறாரு. அந்த நோயில் பாதிக்கப்பட்ட ஹோம்ஸுக்கு மருத்துவராக டாக்டர் வாட்சன் சஜஸ்ட் பண்ணவங்க தான் இந்த 3 பேர். அவங்க யார் யாருன்னு பார்த்தீங்கன்னா சர் ஜாப்பர் மேக், பென்ரோஸ் ஃபிஷர், டாக்டர் எயின்ஸ்ட்ரி. இவங்களோட நேம்ஸ் தான் நான் உங்களுக்கு கிரே கலரில் கொடுத்துருக்கேன். கீழே ப்ராக்கெட்டில் ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் அப்படின்னு சொல்லி கொடுத்துருப்பேன். ஜென்ரல் ப்ராக்டிஷனர்ஸ் அப்படின்னா பொது மருத்துவர். அடுத்ததாக நம்ம பார்க்க போகிறது இந்த ஸ்டோரியோட ஆன்டகனிஸ்ட். ஆன்டகனிஸ்ட் அப்படின்னா வில்லன் அப்படின்னு அர்த்தம். இந்த ஸ்டோரியோட வில்லன் யாருன்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் அப்படிங்கிறவர் தான் இந்த ஸ்டோரியோட ஆன்டகனிஸ்ட். மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித்தோடைய மருமகனோட பேர் தான் விக்டர் செவேஜ். அதுதான் இங்கே ரெட் கலரில் உங்களுக்கு கொடுத்துருக்கேன். கீழே சன்னின்லா அப்படின்றதையும் கொடுத்துருக்கேன். அடுத்த இம்பார்ட்டன்ட் கேரக்டர் பார்த்தீங்கன்னா மிஸ்டர் மார்டன். இவர் ஸ்காட்லாண்ட் யார்டில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். சரி வாங்க இப்போ இந்த ஸ்டோரியோடைய அவுட்லைன் பற்றி தெரிஞ்சுக்கலாம். The detective, Sherlock Holmes, was seriously ill. He wanted to meet his assistant, Watson. He asked his landlady to get him. Watson was surprised to see the condition of his master. Was Watson able to save his master? Read on to know more about the underlying story behind Holmes' sickness. துப்பறிவாளரான ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒரு முறை உடல்நலம் பாதிக்கப்பட்டு படுத்த படுக்கையாக இருக்காரு. தன்னுடைய உடல்நிலை பாதிக்கப்பட்டதை தன்னுடைய உதவியாளரான வாட்சனுக்கு தெரிவிக்க நினைக்கிறாரு ஹோம்ஸ். அதனால் ஹோம்ஸ் தங்கியிருக்கிற வீட்டுடைய உரிமையாளரான ஒரு பெண்மணி கிட்ட தன்னோட உடல்நிலையை பற்றி வாட்சன் கிட்ட தெரிவிக்கும்படி ஹோம்ஸ் கேட்டுக்கொள்கிறாரு. ஹோம்ஸின் உடல்நலக்குறைவு பற்றிய செய்தியை கேட்ட உடனே வாட்சன் அதிர்ந்து போனார். ஹோம்ஸை பார்க்கறதுக்கு ஹோம்ஸோட வீட்டுக்கு வாட்சன் வராரு. வீட்டுக்கு வந்த வாட்சன் தன்னுடைய மாஸ்டரான ஹோம்ஸோட உடல்நிலையை பார்த்து மிகவும் வருத்தப்படுறாரு. உதவியாளரான வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸை காப்பாற்ற முடிஞ்சிச்சா, ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு நோய்வாய்ப்பட்டதுக்கு பின்னாடி இருக்கிற மர்மம் என்ன, இந்த விஷயங்களை பற்றி இந்த லெசனில் டீட்டெயில்டாக பார்க்கலாம் வாங்க. மிஸ்ஸஸ் ஹர்ட்சன், த landlady of Sherlock Holmes, came to me and said, Mr. Holmes is dying, Mr. Watson. For 3 days he has been sinking, and I doubt if he will last another day. He would not let me get a doctor. I told him
I could not stand it any more and would get a doctor. He replied, "Let it be Watson then." துப்பறிவாளரான ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டு உரிமையாளரான திருமதி ஹர்ட்சன் வாட்சன் கிட்ட போயிட்டு ஹோம்ஸோடைய உடல்நலக்குறைவு பற்றி சொல்கிறாங்க. வாட்சன் கடந்த 3 நாட்களாக ஷெர்லாக் ஹோம்ஸோடைய உடல்நிலையானது மிகவும் மோசமாக இருக்கு. மேற்கொண்டு ஒரு நாளாவது அவரால் பிழைத்திருக்க முடியுமா என்பதே எனக்கு சந்தேகமாக இருக்கு. சிகிச்சை அளிக்க எந்த ஒரு டாக்டரையும் அவர் இதுவரை என்னை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு அனுமதிக்கல. இந்த நிலையில நான் பொறுத்துக்கொள்ள முடியாது அப்படின்னு போயிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட சொன்னேன். அதுக்கு நீங்க டாக்டரை கூப்பிடணும்னு முடிவு பண்ணிட்டா வேற யாரையோ கூப்பிடுறதுக்கு பதிலா என்னோட உதவியாளரான வாட்சனையே கூப்பிடுங்க அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் என்கிட்ட கேட்டுக்கிட்டாரு. அவருடைய வேண்டுகோளுக்கு இணங்க தான் நான் உங்களை ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டுக்கு வர சொல்றேன் அப்படின்னு மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் வாட்சன் கிட்ட சொல்றாங்க. I was horrified, for I had not heard about his illness before. I rushed for my hat and coat. As we drove back, I asked her about the details. தன்னுடைய மாஸ்டரான ஷெர்லாக் ஹோம்ஸோட உடல்நலக் குறைவு பற்றி ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டு உரிமையாளரான மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் மூலயமா தெரிஞ்சுக்கிட்ட வாட்சன் மிஸ்ஸஸ் ஹர்ட்சனையும் கூட்டிக்கிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்கறதுக்கு அவரோட வீட்டுக்கு கிளம்புறாரு. அப்படி அவர் கிளம்பும்போது மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் கிட்ட அவர் பேசின உரையாடல் தான் இது. அவருடைய இந்த உடல்நலக் குறைவை இதற்கு முன்னாடி நான் கேள்விப்பட்டது கூட இல்லை. நான் இது கேட்ட உடனே திகில் அடைஞ்சிட்டேன். என்னுடைய தொப்பியையும் மேலங்கியும் எடுத்து போட்டுக்கிட்டு என்னுடைய மாஸ்டரான ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்கறதுக்கு அவரோட வீட்டுக்கு கிளம்பி போனோம். போகிற வழியில் அவருடைய விவரங்கள் எல்லாத்தையும் நான் மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு வாட்சன் சொல்கிறாரு. "There is little I can tell you, sir. He has been working on a case down at Rotherhithe near the river and has brought this illness back with him. He took to bed on Wednesday afternoon and had never moved since. For 3 days, neither food nor drink has passed his lips. Why did you not call a doctor?" I asked. "He wouldn't have it, sir. I didn't dare to disobey him." ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்கறதுக்காக மிஸ்டர் வாட்சனும் மிஸ்ஸஸ் ஹர்ட்சனும் போய்கிட்டு இருக்காங்க. போகிற வழியில் மிஸ்டர் வாட்சன் மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் கிட்ட அவரோட உடல்நலக்குறைவு எப்படி ஏற்பட்டது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிறாரு. அந்த லைன்ஸோட மீனிங்கை தான் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டு உரிமையாளரான மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் இந்த வரிகளை ஷெர்லாக் ஹோம்ஸோட உதவியாளரான டாக்டர் வாட்சன் கிட்ட சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம் வாங்க. "டாக்டர் வாட்சன், என்னால் உங்ககிட்ட அவரோட உடல்நலக் குறைவு பற்றி கொஞ்சம் தான் சொல்ல முடியும். அது என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, தேம்ஸ் நதிக்கு அருகில் ரோத்ராய்த் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு இடத்துல ஒரு வழக்கு விஷயமா ஷெர்லாக் ஹோம்ஸ் போயிருந்தார். அந்த வழக்கை முடிச்சுட்டு அவர் வீடு திரும்பும்போது இந்த நோயோடு தான் வீடு திரும்பினார். புதன்கிழமை மதியம் உடல்நலக் குறைவால் படுக்கையில் விழுந்த ஹோம்ஸ் அதன் பின்பு அவர் அசையவே இல்லை. கிட்டத்தட்ட 3 நாட்களாக உணவும் தண்ணீரும் இல்லாமல் அவர் அப்படியே படுத்துக்கிட்டு இருக்காரு. மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் இப்படி சொல்லவே டாக்டர் வாட்சன் அவங்கக்கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, "நீங்கள் ஏன் ஒரு டாக்டரை கூப்பிடல? கூப்பிட்டுருந்தா அவரோட உடல்நிலை கொஞ்சம் சரியாக இருக்கும்ல?" அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. டாக்டர் வாட்சனோட கேள்விக்கு மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் பதில் சொல்கிறாங்க. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னு பார்ப்போம். "டாக்டர் வர்றதை ஷெர்லாக் ஹோம்ஸ் விரும்பலை. அவரோட உத்தரவை மீறி என்னால் எந்த டாக்டரையுமே வீட்டுக்கு கூப்பிட்டுட்டு வர முடியல" அப்படின்னு டாக்டர் வாட்சனோட கேள்விக்கு மிஸ்ஸஸ் ஹர்ட்சன் பதில் சொல்கிறாங்க. "He was indeed a sad sight in the dim light of a foggy November day. The sick room was a gloomy spot, but it was the gaunt face staring from the bed that brought chill to my heart. His eyes had the brightness of fever, his cheeks were flushed, and his hands twitched all the time he lay listless." இந்த வரிகளானது ஷெர்லாக் ஹோம்ஸோட உதவியாளரான டாக்டர் வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா ஷெர்லாக் ஹோம்ஸ் இருக்கிற அறையை பற்றியும் ஷெர்லாக் ஹோம்ஸோட உடல்நலை பற்றியும் சொல்கிற மாதிரி இந்த வரிகள் அமைஞ்சிருக்கு. ஷெர்லாக் ஹோம்ஸோடைய வீட்டை அடைந்த வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸை பற்றி என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க. "உண்மையிலேயே ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்குறதுக்கு எனக்கு ரொம்ப சோகமாக இருந்துச்சு. ஏன்னா நோயால் அந்தளவு அவர் பாதிக்கப்பட்டிருந்தார். பனிமூட்டம் நிறைந்த இந்த நவம்பர் மாதத்தில் மங்கலான வெளிச்சம் நிறைந்த அந்த அறையானது இருண்ட இடமாக இருந்துச்சு. அவருடைய பலவீனமான முகத்தை பார்த்ததும் நான் பயந்து போயிட்டேன்.
காய்ச்சலால அவரது கண்கள்லாம் வெளுத்து போயிருந்தது. கன்னங்கள் சிவந்தும், அவரது கைகள் நடுங்கியபடியும் இருந்துச்சு. ஒரு மந்தமான நிலையில அவர நான் பார்த்தேன் அப்படின்னு டாக்டர் வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸோட உடல்நிலைய பத்தி சொல்றாரு. "My dear fellow, I cried approaching him. 'Stand back, stand right back,' he cried. 'But why?' 'I want to help you,' I said. 'Certainly, Watson, but it is for your own sake.' 'For my sake?' I was surprised. 'I know what is the matter with me. It is the disease from Sumatra. It is a deadly and contagious, Watson. That's it, by touch.' 'Good heavens, Holmes, do you think this can stop me?' I said, advancing towards him. 'If you will stand there, I will talk. If you don't, you must leave the room,' said my master. I have always given in to Holmes' wishes, but now my feeling as a doctor were aroused. I was at least his master in the sick room. இந்த வரிகளானது உடல்நலம் குன்றிய துப்பறிவாளரான ஷெர்லாக் ஹோம்ஸும் அவருடைய உதவியாளருமான டாக்டர் வாட்சனும் பேசிக்கொள்ளும் உரையாடலாகும். சரி வாங்க இந்த லைனோட மீனிங்கை பார்ப்போம். உடல்நலம் குன்றிய தன்னுடைய மாஸ்டரான ஷெர்லாக் ஹோம்ஸை பார்க்க போன டாக்டர் வாட்சன் அவரோட அறைக்குள்ளே போகும்பொழுதே, "என் அருமை நண்பரே" அப்படின்னு அழுதுகிட்டே ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட போகிறாரு. அவர் வர்றதை பார்த்த உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ், "வாட்சன், என் அருகில் வராதே, என்னை விட்டு விலகியே நில்" அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் சத்தம் போட்டு சொல்கிறாரு. அதற்கு உடனே வாட்சன், "நான் உங்களுக்கு உதவி செய்ய தான் இங்கே வந்திருக்கேன். அப்படி இருக்கும்பொழுது நான் ஏன் உங்களை விட்டு விலகி நிற்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி கேட்குறாரு வாட்சன். உடனே அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ், "உன்னுடைய கேள்விக்கு நான் பதில் சொல்கிறேன். நான் சொல்கிறது எல்லாமே உன்னோட நன்மைக்காக தான் சொல்கிறேன்" அப்படின்னு பதில் சொல்கிறாரு. "எனக்காகவா?" அப்படின்னு வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸை கேட்க, "ஆமாம், உன் நல்லதுக்காக தான் சொல்கிறேன்" அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் பதில் சொல்லிட்டு அவரோட நோயின் தன்மையை பற்றி விவரிக்க ஆரம்பிக்கிறாரு. "வாட்சன், என்னுடைய உடல்நிலையை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். அதனால தான் உன்னை நான் விலகி நிற்க சொல்கிறேன். எனக்கு வந்திருக்கிறது சாதாரணமான ஒரு நோய் இல்லை. சுமத்ராவில் பரவிக்கிட்டு இருந்த ஒரு பயங்கரமான தொற்று நோய் தான் எனக்கு இப்போ ஏற்பட்டிருக்கு. இந்த நோயானது நம்ம யாரையாவது தொட்டாலே அவங்களுக்கு பரவிடும்" அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயின் தன்மையை பற்றி தன்னுடைய உதவியாளரான வாட்சன் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் விவரிக்கிறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் இப்படி சொல்லவே வாட்சன், "அட கடவுளே, நான் உங்களுக்கு உதவுவதை இந்த நோய் நிறுத்திடுமா?" அப்படின்னு சொல்லிக்கிட்டே ஷெர்லாக் ஹோம்ஸை நோக்கி வாட்சன் முன்னாடி வராரு. "நீ அங்கேயே நின்னாதான் நான் உன்கிட்ட பேசுவேன். இல்லைனா இப்போவே என்னோட ரூமை விட்டு வெளியே போ" அப்படின்னு வாட்சனை நோக்கி ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸோட விருப்பத்துக்கு மாறா நான் என்னைக்குமே நடந்ததில்ல அப்படின்னு டாக்டர் வாட்சன் நினைக்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு இந்த மாதிரி உடம்பு சரியில்லாமல் இருக்குது. நான் ஒரு மருத்துவராக அவர் சொல்கிறத ஏற்றுக்கிறதுக்கு என்னோட மனமானது தயங்குது. ஒரு நோயாளி இருக்கிற இந்த அறையில் நான் தான் அவருக்கு மாஸ்டர் அப்படின்னு நான் நினச்சி தான் அவர்கிட்ட போனேன். ஆனால் ஒரு டாக்டராக அவர் என்னை அவர்கிட்ட சேர்த்துக்க விருப்பப்படல அப்படின்னு டாக்டர் வாட்சன் தன் மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. "Holmes," I said, "you are not yourself whether you like it or not. I will examine your symptoms and treat you. If I am to have a doctor," said he, "let me at least have someone to whom I have confidence." "Then you have none in me?" "In your friendship, certainly, but facts are facts, Watson. You are a general practitioner, not a specialist of this disease. If so, let me bring Sir Japper Merck or Penrose Fisher or any other best man in London." "How ignorant you are, Watson," he said with a groan. "What do you know about Tarpoundly fever or the Black Formosa plague?" "I have never heard of them," I admitted. ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட வாட்சன், "ஹோம்ஸ், நீங்கள் விருப்பப்பட்டாலும் சரி விருப்பப்படலைனாலும் சரி, நான் உங்களுடைய நோய்க்கு சிகிச்சை அளிக்க தான் போகிறேன்" அப்படின்னு வாட்சன் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறார். உடனே ஹோம்ஸ், "எனக்கு சிகிச்சை அளிக்கணும் அப்படின்னு ஒரு டாக்டர் இங்கே வராங்கன்னா அவங்க கண்டிப்பாக நான் நம்பிக்கை வைத்திருக்கிற ஒருத்தவங்களாக தான் இருக்கணும். இல்லைனா நான் சிகிச்சை எடுத்துக்க மாட்டேன்" அப்படின்னு வாட்சன் கிட்ட ஹோம்ஸ் தன்னோட விருப்பத்தை தெரிவிக்கிறார். ஷெர்லாக் ஹோம்ஸ் இப்படி சொல்லவே உடனே அவருடைய அசிஸ்டண்டான வாட்சன் ஹோம்ஸை கிட்ட கேட்குறார். என்ன கேட்குறார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "ஹோம்ஸ், நானும் டாக்டர் தான். அப்போ என் மேலே உங்களுக்கு நம்பிக்கை இல்லையா?" அப்படின்னு ஹோம்ஸை பார்த்து வாட்சன் கேட்குறாரு.
வாட்சனுடைய கேள்விக்கு ஹோம்ஸ் பதில் சொல்றாரு. என்ன சொல்றாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. "உன்னுடைய நட்புல எனக்கு நிச்சயமா நம்பிக்கை இருக்கு வாட்சன். ஆனா, நீ ஒரு பொதுநல மருத்துவர். இந்த நோயின் தீவிரத்த பத்தி நீ தெரிஞ்சிருக்க. நீ ஒண்ணும் இந்த நோய பத்தி கற்றறிந்த ஒரு பெரிய வல்லுனர் கிடையாது. அதனால தான் நான் இப்படி சொல்றேன்" அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்றாரு. என் மேல உங்களுக்கு நம்பிக்கை இல்ல அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னா, சர் ஜாப்பர்மேக் அல்லது பென்ரோஸ் ஃபிஷர் போன்ற மருத்துவர்கள நான் இங்க கொண்டு வரேன். அப்படியே இல்லனாலும், லண்டன்ல இருக்கிற வேற யாராவது ஒரு ஸ்பெஷலிஸ்ட்ட நான் உங்களுக்காக கூட்டிட்டு வரட்டுமா? அப்படின்னு வாட்சன் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. எப்படிப்பட்ட அறியாமையில இருக்கிற வாட்சன் அப்படின்னு தன்னோட மெல்லிய குரலுல ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. வாட்சன், உனக்கு டார்பவுண்ட்லி காய்ச்சல் அல்லது பிளாக் ஃபர்மோசா பிளேக் நோயை பற்றி உனக்கு ஏதாவது தெரியுமா? அப்படின்னு ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட கேட்குறாரு. இவைகளை பற்றி நான் ஒருபொழுதும் கேள்விப்பட்டதே இல்ல அப்படின்னு வாட்சன் ஹோம்ஸுக்கு பதில் சொல்றாரு. There are many problems of the disease in the East. I have learnt that much during my recent researches. And during this course, I caught this illness, he said. கிழக்கு பிரதேசங்கள்ல இந்த நோயால நிறைய பிரச்சனைகள் ஏற்பட்டிருக்கு. இத பத்தி என்னுடைய சமீபகால ஆய்வுகள்ல தான் நான் தெரிஞ்சுக்கிட்டேன். அத தெரிஞ்சுக்கிட்ட கொஞ்ச நாள்லயே இந்த நோயால நானும் பாதிக்கப்பட்டுட்டேன் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் இந்த நோய பத்தின விவரங்கள தன்னுடைய அசிஸ்டன்ட்டான வாட்சன் கிட்ட சொல்றாரு. "I will bring Dr. Einstein then," I said going towards the door. Never have I had such a shock when the dying man bolted the door and locked it, shouted in an uncontrolled way, and in a moment he was back in his bed. வாட்சன் எந்த டாக்டரை சஜஸ்ட் பண்ணாலும் ஹோம்ஸ் அவங்க வேண்டாம் அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருக்காரு. ஷெர்லாக் ஹோம்ஸை இந்த நோயிலிருந்து எப்படியாவது காப்பாற்றணும்னு நினைச்ச வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு ட்ரீட்மெண்ட் கொடுக்கறதுக்காக டாக்டர் ஐன்ஸ்ட்ரீயை நான் கூப்பிட்டுட்டு வர போகிறேன் அப்படின்னு ஹோம்ஸ் கிட்ட சொல்லிட்டு வாட்சன் டோர் கிட்ட போகிறாரு. டோர் கிட்ட போன வாட்சனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சி காத்துக்கிட்டு இருந்தது. அது என்னன்னா, இதுவரையிலையும் மரணப்படுக்கையில் படுத்துக்கிட்டு இருந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் திடீரென எழுந்து வந்து டோரை பூட்டி மீண்டும் போயிட்டு படுக்கையிலே படுத்துக்கிட்டாரு. அது டாக்டர் வாட்சனுக்கு ஒரு பெரிய அதிர்ச்சியாக இருந்தது. "You won't have the key by force from me, Watson. Be here till 6 o'clock. It's 4 now. This is madness, Holmes," I said. "Only 2 hours, Watson. Then you can get a doctor of my choice. You can read some books over there. At 6 we will talk again." வாட்சன் டாக்டர் ஐன்ஸ்ட்ரீயை கூப்பிட போகும்பொழுது ஷெர்லாக் ஹோம்ஸ் எழுந்து போய் கதவை பூட்டிட்டு தன்னோட பெட்டில் படுத்துக்கிட்டு வாட்சன் கிட்ட பேசுகிறார். என்ன பேசுகிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, "வலுக்கட்டாயமாக இந்த கதவோட சாவியை நீ என்னிடம் இருந்து எடுத்துக்கொள்ள முடியாது வாட்சன். 6 மணி வரை இந்த ரூமுக்குள்ளேயே என் கூடவே இரு. இப்போது மணி 4 தான் ஆகுது. இது பைத்தியக்காரத்தனமாக இருக்கே ஹோம்ஸ்" அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறார். "2 மணி நேரம் தானே வாட்சன். அதன் பிறகு நான் சொல்கிற டாக்டரை நீ போய் கூப்பிட்டுட்டு வரலாம். இப்பொழுது ஏதாவது ஒரு புத்தகத்தை எடுத்து நீ படிக்கலாம். 6 மணிக்கு பிறகு நம்ம மீண்டும் பேசுவோம்" அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. Unable to settle down to reading, I walked slowly round and round, looking at the pictures. Finally, I come to the mantelpiece, where among the other things, I saw a small black and white ivory box with sliding lid. As I held it in my hand to examine it, I heard a dreadful cry. "Put it down, down at once, Watson," he said. "I hate to have my things touched. Sit down, man, and let me have my rest." ஷெர்லாக் ஹோம்ஸ் அவருடைய அசிஸ்டண்ட்டான வாட்சனை அந்த ரூமை விட்டு வெளியே போகிறதுக்கு அனுமதிக்கல. 6 மணி வரையில் அந்த ரூம்லேயே இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டாரு. "வேண்டுமானா அங்கே இருக்கிற புத்தகங்களை எடுத்து நீ படிச்சுக்கோ" அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்லிட்டார். இதுக்கப்புறம் என்ன நடக்குது அப்படிங்கிறத இப்போ பார்ப்போம் வாங்க. 6 மணி வரையில் புத்தகங்களை படிக்கிறதுக்கு விருப்பமில்லாத வாட்சன் அந்த ரூமுக்குள்ளேயே அங்கும் இங்குமா நடந்துக்கிட்டு இருக்காரு. அப்படி அவர் நடக்கும் பொழுது ஒரு இடத்துல ஒரு ஐவரி பாக்ஸ் இருக்குது. ஐவரி பாக்ஸ் தான் தந்தத்தால் செய்யப்பட்ட ஒரு பெட்டி. அந்த பாக்ஸ் ஆனது கருப்பு மற்றும் வெள்ளை நிறத்தில் இருக்குது. அந்த பாக்ஸை தன்னோட கையில் எடுக்கிறாரு வாட்சன். அவர் கையில் எடுக்கும்பொழுது ஒரு கொடூரமான ஒரு அலறல் சத்தம் கேட்குது. அது யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் தான். "அதை கீழே வைத்து விடு வாட்சன். உடனே கீழே வைத்து விடு. என் பொருள்களை நீ தொடுவதை நான் என்னைக்குமே வெறுக்கிறேன்" அப்படின்னு கோபமா ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சனை நோக்கி சொல்றாரு. "எந்த பொருளையும் தொடாம அமைதியா ஒரு இடத்துல உட்காரு வாட்சன். நான் சற்று ஓய்வெடுக்க போறேன்" அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சனை கிட்ட சொல்றாரு. "Then I sat in silent dejection until the stipulated time had passed. Now Watson," he said,
Have you any change? Yes, I replied. How many half crowns? Put them in your watch pocket and all the rest in your trouser pocket. You will light the gas lamp, but it must be half on. You will have the kindness to place some letters and papers on the table within my reach. Now, place the ivory box on the table within my reach. Slide the lid a bit with tongs. Put the tongs on the table. Good. Now you can go and fetch Mr. Culverton Smith of 13 Lower Burke Street. I was hesitant to leave him now. He was delirious. I have never heard of the name, I said. எந்த ஒரு பொருளையும் தொடக்கூடாது அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சனை எச்சரித்த உடனே வாட்சன் அமைதியாக மன வருத்தத்தோட அந்த ரூமில் 6 மணி வரையில் காத்துக்கிட்டு இருந்தார். மணியும் 6 மணி ஆச்சு. 6 மணி ஆனதுக்கு அப்புறமா ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட பேச தொடங்குறாரு. என்ன கேட்குறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்சன் உன்னிடம் ஏதாவது நாணயங்கள் இருக்கிறதா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதாவது பணம் காயினா ஏதாவது காசு வச்சிருக்கியா அப்படின்னு கேட்குறாரு. அதுக்கு உடனே வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, இருக்குது, என்கிட்ட கொஞ்சம் காயின்ஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி பதில் சொல்கிறாரு. அப்படின்னா அந்த காயின்ஸை உன்னோட வாட்ச் பாக்கெட்லேயும் உன்னோட கால் சட்டை பையிலையும் போட்டுக்கொள். அதே சமயத்தில் இந்த ரூமில் இருக்கிற விளக்குகளை பாதி அளவு ஏற்றி வை அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன்கிட்ட சொல்கிறாரு. விளக்கை ஏற்றி வைப்பதோடு இல்லாமல் இன்னும் ஒரு சில வேலைகளை ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சனுக்கு கொடுக்குறாரு. அது என்ன வேலைகள் அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. வாட்சன், என் கைக்கு எட்டுற தூரத்தில் சில கடிதங்களையும் சில தாள்களையும் மேஜை மீது எடுத்து வந்து வையே அப்படின்னு சொல்லி ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் இந்த ஐவரி பெட்டியையும் எடுத்து என்னோட கைக்கு எட்டுற தூரத்தில் வச்சிரு அப்படின்னு சொல்கிறார். ஐவரி பெட்டினா ஏற்கனவே வாட்சன் அந்த பெட்டியை எடுக்கும் பொழுது ஷெர்லாக் ஹோம்ஸ் அதை எடுக்காத அப்படின்னு சொன்னார் இல்லையா, அந்த பெட்டியை தான் எடுத்து இப்போ ஷெர்லாக் ஹோம்ஸோட கைக்கு எட்டுற தூரத்தில் வையே அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. இந்த வேலைகளை எல்லாம் வாட்சன் முடிச்சதுக்கப்புறமா ஷெர்லாக் ஹோம்ஸ் ஒருத்தரோட இவரோட நோய் தீர்க்கறதுக்காக கூப்பிட்டுட்டு வர சொல்கிறார். அவர் யார், என்ன சொல்கிறார் அப்படின்னு சொல்லி பார்ப்போம். வாட்சன், என்னோட நோய்க்கு தீர்வு காணும் வகையில் யாரையாவது கூப்பிட்டுட்டு வரணும்னு நீ சொன்ன இல்லையா, இப்போ நான் சொல்கிற அட்ரஸில் போயிட்டு நீ கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. அந்த அட்ரஸ் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 13 லோவர் பர்க் ஸ்ட்ரீட் அப்படிங்கிறது அந்த அட்ரஸ். அந்த அட்ரஸில் யாரை போய் கூப்பிட சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, கல்வர்டன் ஸ்மித் அப்படின்னு சொல்லக்கூடியவரை வாட்சனை போயிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு உடம்பு சரியில்லை அப்படின்னு சொல்லிட்டு அவரை கூட்டிகிட்டு வர சொல்லி வாட்சனை அனுப்புகிறாரு. இதை கேட்ட உடனே வாட்சன் என்ன நினைக்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸு இப்போ ஒரு மனக்குழப்பத்தில் இருக்கார். இந்த நிலைமையில் நான் அவரை விட்டுட்டு போகிறதுக்கு எனக்கு யோசனையாக இருக்குது அப்படின்னு வாட்சன் தன்னோட மனசுக்குள்ளே நினச்சிக்கிறாரு. கல்வர்டன் ஸ்மித் அப்படிங்கிற பேரை இதுவரையில் நான் கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. வெல், he is the man who has the knowledge of this disease, but he is not a medical man. He is a planter. He lives in Sumatra, now visiting London. I didn't want you to go before 6 because you wouldn't have found him in his study. I hope you will be able to persuade him to come. You will tell him exactly how you have left me. He said, you must tell him that I am dying. Plead with him, Watson. கல்வர்டன் ஸ்மித் அப்படிங்கிற பேரை நான் இதுவரை கேள்விப்பட்டதே இல்லையே அப்படின்னு வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட சொன்ன உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் அவருடைய கேள்விக்கு பதில் சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வாட்சன், கல்வர்டன் ஸ்மித் அப்படிங்கிறவர் மருத்துவர் கிடையாது. அவர் ஒரு தோட்டக்கலை நிபுணர். அவர் சுமத்ராவில் வசிக்கிறவர். அவர் இப்போ லண்டன் வந்திருக்காரு. அவரை தான் இப்போ போய் உன்னை பார்த்து கூப்பிட்டுட்டு வர சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. அது மட்டும் இல்லாமல் 6 மணிக்கு முன்னாடி நீ அவரை சந்திக்க போயிருந்தால் அவரோட ஆய்வை மேற்கொண்டுகிட்டு இருப்பார். அதனால் அவரை உன்னால் பார்க்க முடிஞ்சிருக்காது. அதனால தான் 6 மணி வரை உன்னை காத்திருந்துட்டு இப்போ போயிட்டு அவரை கூப்பிட்டுட்டு வர சொல்கிறேன். கல்வர்டன் ஸ்மித்தை நீ எப்படியாவது வற்பூர்த்தியாவது இங்கே வர வைக்கணும். அது மட்டும் இல்லை, இந்த நோயால் பாதிக்கப்பட்டு நான் செத்துக்கிட்டு இருக்கேன் அப்படிங்கிற செய்தியும் அவருக்கு நீ கண்டிப்பாக சொல்லணும் வாட்சன் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. I will bring him in a cab. I said, no, you will persuade him to come and return before him. Make any excuse. Remember this, Watson. கல்வர்டன் ஸ்மித் அப்படிங்கிறவரை பற்றின எல்லா விஷயங்களையும் வாட்சன் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்லிட்டு அவரை போய் கூப்பிட்டுட்டு வா அப்படின்னு சொல்கிறாரு. இதுக்கு வாட்சன் என்ன பதில் சொல்கிறாரு பாருங்க.
ஒரு வாடகை கார்ல நான் அவர போயிட்டு இங்க கூப்பிட்டுட்டு வந்துடுறேன் அப்படின்னு வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட சொல்றாரு. இல்ல, நீ அவர இங்க வர சொல்லிட்டு, ஏதாவது ஒரு காரணத்த சொல்லிட்டு, அவருக்கு முன்னாடியே புறப்பட்டு நீ இங்க வந்துடணும். கல்வர்டன் ஸ்மித் இங்க வர்றதுக்கு முன்கூட்டியே நீ இங்க வந்துடணும். இந்த விஷயத்துல மட்டும் ரொம்ப கவனமா இரு அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்லி அனுப்புறாரு. I saw Mrs. Hudson was waiting outside, trembling and crying. Below, as I waited for the cab, I met Inspector Morton of the Scotland Yard. He was not in his uniform. How is he? Asked Inspector Morton. He is very ill, I answered. ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்டுக்கொண்டதுக்கு இணங்க வாட்சன் கல்வர்டன் ஸ்மித்தை கூப்பிட்டுட்டு வர்றதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டிலேருந்து கிளம்புறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸோட ரூம்ல இருந்து வெளியில் வராரு. அங்கே மிஸ்ஸஸ் ஹர்ட்ஸனை பார்க்குறாரு. அவங்க வெளியில் ஷெர்லாக் ஹோம்ஸோட இந்த பரிதாப நிலையை நினச்சி அழுதுகிட்டு இருந்தாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டில் இருந்து வெளியேறின வாட்சன் அவரோட வீட்டு வாசலில் கேபுக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்காரு. கேப்னா வாடகை கார். அந்த வாடகை காருக்காக வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிற சமயத்தில் வாட்சன் இன்னொரு பர்சனை சந்திக்கிறாரு. அவர் யார் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா மார்டன் அப்படிங்கிறவர் தான் அந்த பர்சன். மார்டன்ங்கிறவர் ஸ்காட்லாண்ட் யார்டில் இன்ஸ்பெக்டராக இருக்கார். ஆனால் இப்போ வாட்சன் சந்திக்கும்போது அவர் யூனிஃபார்மில் இல்லாமல் அன்யூனிஃபார்மில் இருக்கார். அவர் ஷெர்லாக் ஹோம்ஸ் எப்படி இருக்கார் அப்படின்னு வாட்சன் கிட்ட கேட்குறாரு. வாட்சன் என்ன சொல்கிறாருன்னா, ஷெர்லாக் ஹோம்ஸோட நிலைமை மிகவும் மோசமாக இருக்குது அப்படின்னு ஆன்சர் பண்ணுறாரு வாட்சன். I reached Mr. Culverton Smith's house. The butler appeared at the doorway. Though the half-open door, I heard a man's voice telling the butler, I am not at home, say so. I pushed past the butler and entered the room. வாட்சன் 13 பர்க் ஸ்ட்ரீட்டில் இருக்கிற கல்வர்டன் ஸ்மித்தோட வீட்டுக்கு போகிறாரு. வீட்டோட வாசலில் அந்த வீட்டோட பிரதான வேலைக்காரரான பட்லர் அப்படிங்கிறவர் இருக்கார். கல்வர்டன் ஸ்மித்தோட வீட்டோடைய கதவானது பாதி கதவு திறந்திருந்த நிலையில் இருக்குது. வீட்டுக்கு வெளியில் யாரோ தன்னோட வேலைக்காரங்கிட்ட பேசிக்கிட்டு இருக்கிறத கேட்ட கல்வர்டன் ஸ்மித் வீட்டுக்குள்ளே இருந்துக்கிட்டே, யார் வந்தாலும் நான் வீட்டில் இல்லை அப்படின்னு சொல்லி அனுப்பிடு அப்படின்னு அவரோட வேலைக்காரனான பட்லர்கிட்ட சொல்கிறாரு. இதை வாட்சனும் கேட்டுட்டாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் கண்டிப்பாக கல்வர்டன் ஸ்மித்தை நீங்கள் கொண்டு வரணும் அப்படின்னு வாட்சன்கிட்ட ஏற்கனவே கேட்டுக்கிட்டாரு. அதனால் அங்கேருந்து திரும்பி போக முடியாத வாட்சன் பட்லர் அப்படிங்கிற அந்த வேலைக்காரனை தள்ளி வீட்டுக்குள்ள என்டர் ஆவறாரு. I saw a frail man with a bald head sitting. I am sorry, I said, but the matter cannot be delayed. Mr. Sherlock Holmes. கல்வர்டன் ஸ்மித்தோட வீட்டு வேலைக்காரனான பட்லரை தள்ளிட்டு வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச வாட்சன் உள்ளே போன உடனே பால்டு ஹெட்டோட ஒருத்தரோட பார்க்குறாரு. பால்டு ஹெட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வழுக்கை தலைன்னு சொல்லுவோம் இல்லையா, அதான் வழுக்கை தலையோட வீட்டுக்குள்ளே ஒருத்தர் இருக்கிறத வாட்சன் பார்க்குறாரு. அவர் வேற யாரும் இல்லை, அவர் தான் கல்வர்டன் ஸ்மித். வீட்டுக்குள்ளே நுழைஞ்ச வாட்சன், என்னை மன்னிச்சிடுங்க, இந்த விஷயத்தில் என்னால் இன்னும் காலதாமதம் படுத்த முடியாது, ஏன்னா ஷெர்லாக் ஹோம்ஸ் அப்படின்னு வார்த்தையை எடுக்கிறாரு வாட்சன். The mere mention of his name had a different effect on the man. Have you come from Holmes? How is he? He asked. He is very ill. That is why I have come. Mr. Holmes had a high opinion of you, that you are the only man in London who can help him. The little man was startled. Why? He asked. Because of your knowledge of the Eastern disease, I replied. How did he get it? He asked. I told him everything. He smiled and agreed to come. Pretending that I had some other appointment, I left him. With a sinking heart, I reached Holmes' room. கல்வர்டன் ஸ்மித்தோட வீட்டுக்குள்ள நுழைஞ்ச வாட்சன் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட இதுக்கு மேலே பொறுமை காக்க முடியாது, ஹோம்ஸ் அப்படிங்கிற வார்த்தையை சொல்ல துவங்கின உடனே கல்வர்டன் ஸ்மித்தோட முகத்தில் மாற்றம் தெரிஞ்சுது. ஹோம்ஸிடமிருந்து நீங்கள் வரீங்களா அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் வாட்சனை பார்த்து கேட்குறாரு. ஆமாம் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சனும் பதில் சொல்கிறாரு. அவரோட நிலைமை இப்போ ரொம்ப மோசமாக இருக்குது, அதனால தான் நான் இங்கே வந்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கல்வர்டன் ஸ்மித் கிட்ட வாட்சன் சொல்கிறாரு. ஹோம்ஸ் உங்களை பற்றி உயர்ந்த கருத்தை கொண்டிருக்கிறாரு. லண்டன்லேயே நீங்கள் ஒருத்தர் தான் அவருக்கு உதவ முடியும் என்னன்னு நினைக்கிறாரு. நீங்கள் தான் எப்படியாவது ஷெர்லாக் ஹோம்ஸ்க்கு உதவணும் அப்படின்னு வாட்சன் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட கேட்டுக்கிறாரு. வாட்சன் சொன்னதை கேட்ட உடனே கல்வர்டன் ஸ்மித் அதிர்ந்து போகிறாரு. நான் எப்படி அவரை காப்பாற்ற முடியும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் வாட்சன் கிட்ட கேட்குறாரு. கிழக்கத்திய நோயை பற்றி நீங்கள் தான் நல்லா தெரிஞ்சு வச்சுருக்கீங்க, அப்படிங்கிறதால தான் உங்களை ஷெர்லாக் ஹோம்ஸ் கூப்பிட்டுட்டு வர சொல்லியிருக்காரு, நானும் உங்களை கூப்பிடாதனால தான் வந்தேன் அப்படின்னு வாட்சன் கல்வர்டன் ஸ்மித்துக்கு பதில் சொல்கிறாரு. அவருக்கு அந்த
நோய் எப்படி தாக்கியது அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் அவரை கேட்குறாரு. அவர் கேட்ட உடனேயே வாட்சன் அந்த விஷயங்கள பத்தி எல்லாத்தையும் விவரமா சொல்றாரு. வாட்சன் மூலியமா எல்லா செய்திகளையும் கல்வர்டன் ஸ்மித் தெரிஞ்சுக்கிறாரு. உடனே வாட்சன், எனக்கு வெளியில ஒரு சில வேலைகள் இருக்கு. அந்த வேலைகள நான் முடிச்சுட்டு வந்துடுறேன். நீங்களும் ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டுக்கு வந்துருங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. உடனே அதுக்கு கல்வர்டன் ஸ்மித், கண்டிப்பா நான் வந்துடுறேன் அப்படின்னு அவரும் ஒத்துக்கிறாரு. கல்வர்டன் ஸ்மித்தோட வீட்ல இருந்து வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸோட வீட்டுக்கு புறப்பட்டாரு. I told him that Mr. Smith was coming. Well done, Watson, he said. You have done everything that a good friend could do. Now you disappear to the next room and don't speak or come here. கல்வர்டன் ஸ்மித்தோட வீட்டில் இருந்து கிளம்புன வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டுக்கு வராரு. வீட்டுக்கு வந்தவர் ஷெர்லாக் ஹோம்ஸை போயிட்டு பார்த்து கல்வர்டன் ஸ்மித்தோட வருகையை பற்றி சொல்கிறாரு. உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ், நல்ல வேலை செஞ்சிருக்க வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு வாட்சனை பாராட்டுறாரு. ஒரு நல்ல நண்பனால் என்ன செய்ய முடியுமோ அதை நீ கச்சிதமாக செஞ்சிருக்க. இப்போதைக்கு நீ பக்கத்தில் இருக்கிற ஒரு ரூமுக்குள்ளே போயிட்டு மறைஞ்சிக்கோ. எந்த ஒரு காரணத்தை முன்னிட்டும் பேசவோ அந்த ரூம்ல இருந்து வெளியே வரவும் செய்யாத அப்படின்னு சொல்லி வாட்சன் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் கேட்டுக்கிறாரு. I heard the footsteps. I heard a voice say, Holmes, Holmes, can you hear me? Is that you, Mr. Smith? Holmes whispered. You know what is wrong with me? You are the only one in London who can cure me. Do you know the symptoms? Asked Smith. Only too well, Mr. Smith, and he described the symptoms. They are the same, Holmes, Smith said. Poor Victor was a dead man on the fourth day, a strong and healthy young man. What a confidence indeed! I know that you did it, said Holmes. Well, you can't prove it. Give me water, please, Holmes groaned. Here, I heard Smith's voice. ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட வாட்சன் ஸ்மித்தோட வருகையை பற்றி சொன்னதுக்கப்புறமா ஷெர்லாக் ஹோம்ஸ் அந்த அறையிலே ஒரு இடத்துல போயிட்டு வாட்சனை ஒளிஞ்சிக்க சொல்கிறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்ன மாதிரி வாட்சனும் ஒரு இடத்துல போய் ஒளிஞ்சிக்கிறாரு. அதுக்கடுத்ததாக அவங்க வருகையை எதிர்பார்த்த மாதிரியே கல்வர்டன் ஸ்மித் அந்த ரூமுக்கு வராரு. வந்து ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட அவர் என்ன பேசினாரு, அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன பதில் சொன்னார் அப்படிங்கிறத பற்றி இப்போ பார்ப்போம் வாங்க. ஷெர்லாக் ஹோம்ஸுடைய ரூமுக்குள்ளே காலடி சத்தம் கேட்குது. கொஞ்ச நேரம் கழித்து உள்ளே வந்த நபர், ஹோம்ஸ், ஹோம்ஸ், நான் பேசுகிறது கேட்குதா அப்படின்னு உள்ளே வந்த புதிய நபர் கேட்குறாரு. அதற்கு பதிலளிக்கிற வகையில் ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாருன்னா, மிஸ்டர் கல்வர்டன் ஸ்மித் தானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாரு. எனக்கு என்ன நேர்ந்தது என்பதை நீங்கள் அறிவிங்க. இந்த லண்டன்லேயே நீங்கள் ஒருத்தர் தான் என்னை குணப்படுத்த முடியும் அப்படிங்கிறதையும் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட ஷெர்லாக் ஹோம்ஸ் சொல்கிறாரு. உடனே கல்வர்டன் ஸ்மித் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட, ஹோம்ஸ், உங்களுக்கு வந்திருக்கிற நோயோட அறிகுறிகளை பற்றி உங்களுக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லி கேட்குறாரு. அதுக்கு பதிலளிக்கும் வகையில் ஷெர்லாக் ஹோம்ஸ் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட என்ன சொல்கிறாருன்னா, எனக்கு வந்திருக்கிற நோயோட அறிகுறிகளை நான் என்னால் தெளிவாகவே சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த நோயோடைய அறிகுறிகளை விவரமாக விவரிக்கிறாரு. ஹோம்ஸ் இந்த நோயுடைய அறிகுறிகளை விவரமாக கல்வர்டன் ஸ்மித் கிட்ட சொன்னதுக்கப்புறமா கல்வர்டன் ஸ்மித் என்ன சொல்கிறாருன்னா, உங்களுக்கு இருந்த அதே அறிகுறிகள் தான் விக்டருக்கும் இருந்துச்சு. ஆனால் விக்டருக்கு அந்த நோய் பாதிக்கப்பட்ட 4வது நாளே அவன் இறந்து போயிட்டான். என்ன ஒரு தற்செயலான நிகழ்வு பார்த்தீங்களா ஹோம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கல்வர்டன் ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. விக்டருக்கு அந்த நோய் வந்ததுக்கு காரணம் நீங்கள் தான் அந்த நோயை விக்டருக்கு உண்டாக்குனீங்க அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அப்படின்னு ஹோம்ஸ் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட சொல்கிறாரு. உடனே கல்வர்டன் ஸ்மித், ஆமாம், நான் தான் அவனை கொன்னேன். ஆனால் இப்போ நான் தான் கொன்னேன் அப்படிங்கிறத உங்களால் இப்போதைய சூழ்நிலையில் நிரூபிக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு கல்வர்டன் ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ஹோம்ஸ் உடனே என்ன சொல்கிறாருன்னா, தயவு செஞ்சு கொஞ்சம் தண்ணீர் கொடுங்களேன் அப்படின்னு ஹோம்ஸு கல்வர்டன் ஸ்மித் கிட்ட கேட்குறாரு. தண்ணீர் தானே, தோ எடுத்து வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. Cure me please. Well, about Victor Savage's death. You did it. I will forget everything, but cure me. I will forget about it. You can forget or remember just as you like. It doesn't matter to me how my nephew died. Watson said you got it from the Chinese sailors. Could there be any other reason? கல்வர்டன் ஸ்மித், தயவு செஞ்சு இந்த நோயிலிருந்து என்னை குணப்படுத்துங்க. நீங்கள் தான் உங்களோட மருமகனான விக்டர் சேவேஜை
இந்த நோயை ஏற்படுத்தி கொன்னீங்க அப்படிங்கிறத ஒரு டிடெக்டிவாக நான் கண்டுபிடிச்சிட்டேன். ஆனால் இதை அனைத்தையுமே நான் மறந்துடுறேன். தயவு செஞ்சு என்னை அந்த நோயிலிருந்து குணப்படுத்துங்க அப்படின்னு ஹோம்ஸ் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட கெஞ்சி கேட்குறாரு. உடனே கல்வர்டன் ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட என்ன சொல்கிறாருன்னு பார்ப்போம் வாங்க. விக்டர் சேவேஜோட இறப்பை பற்றி நீங்கள் மறந்து விடுறதோ உங்கள் நினைவில் வச்சிருக்கிறதோ அது உங்கள் இஷ்டம். எனது மருமகனான விக்டர் சேவேஜ் எப்படி இறந்தான் என்பது எனக்கு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம். சீன மாலுமிகளிடமிருந்து தான் உங்களுக்கு இந்த நோய் தொற்று வந்ததா வாட்சன் என்கிட்ட சொன்னார். வேறு ஏதாவது காரணம் இருக்கா உங்களுக்கு நோய் வந்ததுக்கு அப்படின்னு சொல்லிட்டு கல்வர்டன் ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. ஐ காண்ட் திங்க், மை மைண்ட் இஸ் கான், ஹெல்ப் மீ, pleaded home. Did anything come by post? A box by chance on Wednesday? Yes, I opened it and there was a sharp spring inside it. A joke perhaps. It drew blood, said Holmes. சீன மாலுமிகள் கிட்ட இருந்து தான் உங்களுக்கு இந்த நோய் தொற்று ஏற்பட்டதுன்னு வாட்சன் என்கிட்ட சொன்னார். அதை தவிர வேறு ஏதாவது காரணங்களால் இந்த நோய் வந்திருக்குன்னு நீங்கள் நினைக்கிறீங்களா அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஹோம்ஸ் என்ன பதில் சொல்கிறாரு அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் வாங்க. என்னால் எதை பற்றியும் இப்போ யோசிக்க முடியல. என்னோட உடம்பு அந்தளவு ரொம்ப மோசமான நிலைமையில் இருக்குது. என்னை தயவு செஞ்சு காப்பாற்றுங்க அப்படின்னு ஹோம்ஸ் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட மன்றாடி கேட்குறாரு. உடனே கல்வர்டன் ஸ்மித், ஹோம்ஸ் உங்களுக்கு ஏதாவது தபாலில் பார்சல் வந்துச்சா, குறிப்பாக பெட்டி போன்றது ஏதாவது உங்களுக்கு தபாலில் வந்துச்சா அப்படின்னு சொல்லிட்டு ஹோம்ஸ் கிட்ட கல்வர்டன் ஸ்மித் கேட்குறாரு. உடனே ஹோம்ஸ் என்ன பதில் சொல்கிறாருன்னா, ஆமாம், புதன்கிழமை அன்று எனக்கு தபாலில் ஒரு பார்சல் வந்துச்சு. அது ஒரு பெட்டி போன்ற ஒரு அமைப்பில் இருந்துச்சு. அதை திறந்த உடனே அதுக்குள்ளே இருந்த ஷார்ப்பான ஸ்ப்ரிங் போன்ற ஒரு அமைப்பு என்னோட விரலை வந்து குத்தி என் விரலில் இருந்து ரத்தத்தை இழுத்துருச்சு என்று கல்வர்டன் ஸ்மித்துக்கு ஹோம்ஸ் பதில் சொல்கிறாரு. அந்த ஸ்ப்ரிங்கு குத்தி தான் இப்போ எனக்கு நோய் வந்துடுச்சு அப்படின்னு நீங்கள் சொன்னீங்கன்னா அதை விட பெரிய ஜோக் எதுவுமே இருக்க முடியாது அப்படிங்கிற விஷயத்தையும் ஹோம்ஸ் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட சொல்கிறாரு. நோ, it was not a joke, you fool. You have got it. Who asked you to cross the path? You knew too much about Victor's death. Your end is near, Holmes. I will carry this box in my pocket. The last piece of evidence. இதுவரையில் இந்த ஸ்டோரியில் ஷெர்லாக் ஹோம்ஸுக்கு உதவி செய்ய தான் கல்வர்டன் ஸ்மித் ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டுக்கு வராரு அப்படின்னு தான் நம்ம இதுவரையில் புரிஞ்சுக்கிட்டு இருப்போம். ஆனால் இந்த பேராகிராஃபில் தான் ஸ்மித்தோடைய உண்மை முகமானது நம்மளுக்கு தெரிய வருது. ஸ்மித் ஒரு கொடூரமான வில்லன் அப்படிங்கிறத இந்த பேராகிராஃப்லேயே நம்ம தெரிஞ்சுக்கலாம். சரி வாங்க, அவர் எப்படியாப்பட்ட வில்லன் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம். போன பேராகிராஃபில் என்ன பார்த்தோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒரு பெட்டி புதன்கிழமை பார்சல் வருது ஷெர்லாக் ஹோம்ஸ் வீட்டுக்கு. அதை ஷெர்லாக் ஹோம்ஸ் திறந்து பார்க்குறாரு. அதுக்குள்ளே இருந்த ஒரு ஸ்ப்ரிங் வந்து அவரோட கையில் குத்திடுச்சு. அது குத்தினால தான் இவருக்கு அந்த நோய் தொற்று ஏற்பட்டிருக்கு அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் சொன்னாருன்னா அதை விட பெரிய ஜோக் எதுவுமே இல்லை அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட சொன்னார். இதுவரையில் பார்த்தோம் இல்லையா? இப்போது ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்னதுக்கு கல்வர்டன் ஸ்மித் என்ன சொல்கிறார் அப்படிங்கிறத பார்ப்போம் வாங்க. ஹோம்ஸ், உனக்கு வந்த பெட்டியில் இருந்த ஒரு ஸ்ப்ரிங் உன் விரலில் குத்தனனால தான் உனக்கு இந்த நோய் தொற்றே ஏற்பட்டுச்சு. அந்த விஷயத்தை நீ ஒரு ஜோக்குன்னு நினச்சனா உன்னை விட பெரிய முட்டாள் இந்த உலகத்தில் யாருமே கிடையாது அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. ஹோம்ஸ், இதை நான் எப்படி சொல்கிறேன்னு தானே யோசிக்கிறீங்க. அந்த பெட்டியை அனுப்புனதே நான் தான் அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. இந்த இடத்துல தான் கல்வர்டன் ஸ்மித்தோடைய வில்லத்தனம் நம்மளுக்கு தெரிய வருது. ஏன் அந்த பெட்டியை அனுப்புனார் அப்படிங்கிறத கல்வர்டன் ஸ்மித் சொல்கிறாரு. அதையும் கேளுங்க. என்னோட வழியில் நீ அதிகப்படியாக குறுக்கிட்டுட்ட. என்னுடைய மருமகனான விக்டரை நான் தான் இந்த நோய் தொற்றை ஏற்படுத்தி கொன்னேன் அப்படிங்கிற விஷயத்த நீ டிடெக்டிவாக கண்டுபிடிச்சிட்ட. அதனால் நான் உன்னை கொல்லணும்னு முடிவு பண்ணேன். அவனுக்கு ஏற்படுத்தின அதே நோய் தொற்றை உனக்கும் வர வச்சேன். இப்போ நீ உன்னோட மரணத்தை நெருங்கிக்கிட்டு இருக்க. இந்த ஐவரி பெட்டியை என்னோட பாக்கெட்டில் நான் எடுத்துக்கிட்டு போக போகிறேன். நான் உன்னையும் விக்டரையும் கொன்னதுக்கு கடைசி ஆதாரம் இந்த பெட்டி தான். அதனால் இதை நான் என் கூட எடுத்துக்கிட்டு போக போகிறேன் அப்படின்னு கல்வர்டன் ஸ்மித் ஹோம்ஸ் கிட்ட சொல்கிறாரு. Turn up the glass, Smith, said Holmes in his natural voice. Yes, I will, so that I can see you better. There was silence. Then I heard Smith say, "What's all this?" Successful acting, said Holmes. For 3 days
I didn't taste anything, neither food nor drink. There were footsteps outside. The door opened, and I heard Inspector Morton's voice. I arrest you on charge of murder, he said. ஹோம்ஸுக்கு அந்த நோய் தொற்றை ஏற்படுத்தி கொலை செய்ய முயற்சி செஞ்சது கல்வர்டன் ஸ்மித் தான் அப்படிங்கிறத ஹோம்ஸ் கல்வர்டன் ஸ்மித்தோட வாயாலேயே சொல்ல வச்சுட்டாரு. அடுத்ததா ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்ப்போம் வாங்க. இதுவரையில் நோயாளி போல பேசிக்கிட்டு இருந்த ஷெர்லாக் ஹோம்ஸ் இப்போ திடீர்னு தன்னோட இயல்பான குரலில் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட பேசுகிறாரு. என்ன பேசுகிறாருன்னு பாருங்கள். விளக்குகளோட வெளிச்சத்தை கொஞ்சம் அதிகமாக்குங்க ஸ்மித் அப்படின்னு சொல்லிட்டு கல்வர்டன் ஸ்மித் கிட்ட ஹோம்ஸ் சொல்கிறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் சொன்ன மாதிரியே கல்வர்டன் ஸ்மித்தும் போயிட்டு விளக்குகளோட வெளிச்சத்தை அதிகரிக்கிறார். அவர் விளக்குகளோட வெளிச்சத்தை அதிகரித்த உடனே அந்த இடமே அமைதியாக ஆகுது. இதெல்லாம் என்ன ஹோம்ஸ் அப்படின்னு ஸ்மித் கேட்குறது வாட்சன் உள்ளே ஒளிஞ்சிக்கிட்டு இருக்கார் இல்லையா, அந்த வாட்சனுக்கும் ஸ்மித்தோட குரல் கேட்குது. விளக்குகளோட வெளிச்சத்தை அதிகரித்ததுனால அந்த இடத்துல ஏற்பட்ட மாற்றங்கள்னால குழம்பி போயிருந்த கல்வர்டன் ஸ்மித் இதெல்லாம் என்ன அப்படின்னு ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. உடனே ஹோம்ஸ் வெற்றிகரமான நடிப்பு அப்படின்னு பதில் சொல்கிறாரு. அது மட்டுமல்ல, 3 நாட்களாக நான் எந்த உணவையோ தண்ணீரையோ எதையுமே தொடலை அப்படின்னு ஹோம்ஸ் பதில் சொல்கிறார். ஹோம்ஸ் ஏன் அப்படி தண்ணீர் குடிக்காமல் சாப்பிடாமல் இருந்தார் அப்படின்னா, அப்படிலாம் இருந்தால் தான் ஒரு நோயாளி போல் தன்னோட உடல் இருக்கும், அப்போ தான் மற்றவங்க நம்புவாங்க அப்படிங்கிறதுனால தான் சாப்பிடாமையும் தண்ணி குடிக்காமையும் இருந்தார். உண்மையில் ஹோம்ஸுக்கு எந்த ஒரு நோய் தொற்றுமே கிடையாது, ஆரோக்கியமான உடலோடு தான் இருக்கார். கல்வர்டன் ஸ்மித்தை பிடிக்கணுன்றதுக்காக தான் ஹோம்ஸ் இப்படி நடந்திருக்காரு. ஹோம்ஸ் கல்வர்டன் ஸ்மித் கிட்ட இதை எல்லாத்தையும் பற்றி சொல்லிக்கிட்டே இருக்காரு. அந்த சமயத்தில் ஹோம்ஸோட ரூமுக்கு வெளியில் காலடி சத்தம் கேட்குது. அந்த காலடி சத்தம் கேட்ட கொஞ்ச நேரத்திலேயே ஹோம்ஸோட ரூம் கதவானது திறந்துக்கிட்டு ரூமுக்குள்ளே ஒரு போலீஸ் இன்ஸ்பெக்டர் கல்வர்டன் ஸ்மித்தை நோக்கி வந்துக்கிட்டு இருக்காரு. வந்தவர் கொலை செய்த குற்றத்துக்காக உங்களை நான் கைது செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாரு. அந்த இன்ஸ்பெக்டரோட பேர் மார்டன். If so, let me bring Sir Japper Meg or Penrose Fisher or Holmes. There was a sudden Russian scuffle, followed by a clash of iron and sudden cry of pain. There was a click of handcuffs. Holmes asked me to come in. Sorry, Watson, I was rude to you. I undermined your capability as a doctor. It was just to get Smith here, and I didn't want you to know that I was not ill. But your appearance, I said. 3 days fasting and their makeup did the trick. The coins. இன்ஸ்பெக்டர் மார்டன் கல்வர்டன் ஸ்மித்தை அரெஸ்ட் பண்ணுறதுக்காக ஷெர்லாக் ஹோம்ஸோட ரூம்குள்ளே வராரு. அவர் வந்த உடனே அங்கே திடீர்னு தள்ளுமுள்ளு கைகலப்பு ஏற்படுது. தொடர்ந்து இரும்பு பொருட்களை கொண்டு மோதுகின்ற சத்தமும் வலியால் அழுற சத்தமும் அந்த ரூமுக்குள்ளே கேட்டது. கடைசியாக கைவிலங்கு போடப்பட்ட கிளிக் அப்படின்ற சத்தம் கேட்டது. அந்த சத்தம் கேட்ட உடனே ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன உள்ளே வரும்படி கூப்பிடுறாரு அப்படின்னு இந்த வரிகளை வாட்சன் சொல்கிறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னுடைய நண்பனான வாட்சனை தன்னோட அறைக்குள்ளே கூப்பிடுறாரு. வாட்சனும் அந்த அறைக்குள்ளே போனதுக்கு அப்புறமா ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட, வாட்சன் என்ன மன்னிச்சிடு, நான் உன்கிட்ட மிகவும் முரட்டுத்தனமாக நடந்துக்கிட்டேன். நீ டாக்டராக இருந்தும் நான் உன்னை ரொம்ப உதாசீனப்படுத்திட்டேன். இதையெல்லாம் நான் ஏன் செஞ்சேன் அப்படின்னா, நான் இங்கே கல்வர்டன் ஸ்மித்தை வரவழைக்கிறதுக்காக தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, எனக்கு எந்த ஒரு தொற்று நோயும் இல்லை அப்படின்னு நீ தெரிஞ்சுக்கொள்ளக்கூடாது அப்படிங்கிறதுக்காகவும் தான் நான் இப்படி நடந்துக்கிட்டேன் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னோட நண்பனான வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. ஷெர்லாக் ஹோம்ஸ் இப்படி சொல்லவே உடனே வாட்சன், அப்படின்னா நோய்வாய்ப்பட்ட மாதிரி உங்களோட உடல் தோற்றம் இருந்துச்சு, அதுக்கு என்ன காரணம் அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. அதுக்கு ஷெர்லாக் ஹோம்ஸ் என்ன சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, 3 நாளாக நான் எந்த ஒரு உணவையுமே சாப்பிடல, அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை சரியில்லாத மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டேன், அதெல்லாம் தான் எனக்கு உண்மையிலேயே உடல்நிலை இல்லாத மாதிரி உன் கண்ணுக்கு தோற்றம் அளிச்சுது அப்படின்னு சொல்லிட்டு ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னுடைய நண்பனான வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. இது எல்லாம் சரி, உங்களுக்கு உடல்நிலை சரியில்லாத மாதிரி மேக்கப் போட்டுக்கிட்டீங்க, 3 நாளாக சாப்பிடாமல் இருந்தீங்க, உங்களுக்கு இந்த தோற்றம் இருந்துச்சு. ஆனால் என்ன ஒரு சில நாணயங்கள் கேட்டிங்களே, நாணயங்கள்னால் காயின்ஸ் அப்படின்னு சொன்னோம் இல்லையா, அது எதுக்காக கேட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு வாட்சன் ஷெர்லாக் ஹோம்ஸ் கிட்ட கேட்குறாரு. ஓ, that was only to prove that I was delirious, he laughed. I need to eat now, Watson. Mr. Smith killed his nephew and he wanted to kill me the same way to avoid imprisonment. I need to eat now, Watson. I think that something nutritious at Simpson's would not be out of place. And thank you, Watson, he said.
நீ அந்த நாணயங்கள பத்தி கேட்டல்ல, அந்த நாணயங்கள உன்னோட வாட்ச் பாக்கெட்லயும், உன்னுடைய கால் சட்டை பாக்கெட்லயும் கொஞ்சம் கொஞ்சமா போட்டுக்க சொன்னேன் இல்லையா? அது எதுக்காகன்னா, நான் மனக்குழப்பத்தில இருக்கேன் அப்படின்றத உன்ன நம்ப வைக்கிறதுக்காக தான் அப்படி சொன்னேன் வாட்சன் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னோட நண்பனான வாட்சன் கிட்ட சொல்றாரு. இதை அனைத்தையுமே சிரிச்சுக்கிட்டே சொன்ன ஷெர்லாக் ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட மேலும் எனக்கு ஏதேனும் சாப்பிட வேணும் வாட்சன் அப்படின்னு சொல்லிட்டு தன்னுடைய நண்பன் கிட்ட சொல்றாரு ஷெர்லாக் ஹோம்ஸ். வாட்சன், கல்வர்டன் ஸ்மித் செஞ்ச குற்றத்தை பற்றியும் உனக்கு சொல்கிறேன், அதையும் தெரிஞ்சுக்கோ அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னோட நண்பன் கிட்ட சொல்கிறாரு. ஸ்மித்து அவருடைய மருமகனான விக்டர் அப்படிங்கிறவரை கொன்னுட்டாரு. இதை நான் டிடெக்டிவாக கண்டுபிடிச்சிட்டேன். நான் கண்டுபிடிச்சிட்டேன் அப்படிங்கிறதால என்னையும் கொன்னுட்டா அவர் சிறை செல்றதை தவிர்த்துக்கலாம் அப்படின்னு நினச்சாரு. அதை நான் இப்போ முறியடிச்சிட்டேன் அப்படின்னு ஷெர்லாக் ஹோம்ஸ் தன்னோட நண்பன் கிட்ட சொல்கிறாரு. சரி வாட்சன், எனக்கு இப்போ ரொம்ப பசிக்குது. சிம்சன்ல இருந்து ஏதாவது சத்தான உணவு வகைகளை வாங்கிக்கிட்டு வா. இறுதியாக இந்த கேஸை முடிக்கிறதுக்கு எனக்கு ரொம்பவும் உறுதுணையாக இருந்த வாட்சன், அதுக்கு மிக்க நன்றி அப்படின்னு ஹோம்ஸ் வாட்சன் கிட்ட சொல்கிறாரு. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோவை பற்றின உங்களோட கருத்துக்களை கமெண்டில் சொல்லுங்கள். இதுவரை நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.